மன்னர் மைனோஸ் தந்தையையும் மகனையும் கிரீட் தீவில் சிறையில் அடைக்கிறார். தந்தை டேடலஸ் 2 ஜோடி மெழுகு இறகுகளை உருவாக்குகிறார். ஒன்று தமக்காக, மற்றொன்று மகன் இகரஸுக்காக. மகனுக்கு பறப்பதெப்படி என்று கற்றுத்தரும் பொழுது தண்ணீருக்கு மிக அருகிலோ சூரியனுக்கு மிக அருகிலோ செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கிறார். ஆனால் பறத்தலில் கிடைக்கும் உற்சாகத்தில் மெய் மறந்த இகரஸ் தந்தையின் அறிவுரையை புறக்கணிக்கிறார். சூரியனுக்கு அருகில் பறக்கிறார். மெழுகு உருகி இறக்கைகள் உதிர்ந்து தனது இறப்பை சந்திக்கிறார். ராமாயணத்திலும் இதே போல் ஒரு கதை உள்ளது. ஜட்டாயு மற்றும் சம்பாதி 2 சகோதரர்கள் வலிமை மிக்க கழுகுகள் சூரியனுக்கு அருகே பறக்கின்றனர். ஜட்டாயுவை வெப்பத்திலிருந்து பாதுகாக்க சம்பாதி தனது சிறகுகளை விரிக்கிறார், எரிக்கப்படுகிறார். திருவள்ளுவரும் இதே எச்சரிக்கையை கொடுக்கிறார். நுனிக்கும்பர் ஏறினார் அக்திரன் தூக்கின் உயிர் கிருதி ஆகிவிடும்.